ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து டீ தான் போட போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு டீ போடுற வீடியோ போடுங்க சிஸ்டர், எனக்கு வீடியோவில் வந்து டீ போடுற வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் டீ போடுற வீடியோ தான். எல்லாருக்கும் டீ போடுறது எப்படின்னு தெரியும், ஒருத்தவங்களுக்கு ஒரு ரசனை, அவங்களுக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு, நான் அதனால் இது போடுறேன். மசாலா டீ தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? தேவையான பொருள் பார்க்குற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். 3 பேருக்கு உள்ள டீ அளவு தான் இது. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 5 மிளகு, டீத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச ரோஜாப்பூ இருக்குது, அது இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அதை வந்து போட வேணாம். இது வந்து நாட்டு சர்க்கரை, இனிப்புக்கு ஏற்ப போட்டுங்க உங்களுக்கு. இதில் முழு மல்லிலாம் சேர்க்கலாம், வந்து சுக்கும் சேர்க்கலாம். நான் அது போடலை, எங்கள் வீட்டில் பிடிக்காது எங்கள் பசங்களுக்கு, அதனால் நான் இதை வச்சு தான் போட போகிறேன். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். பொடி பண்ணி வந்தாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுலேயே நம்ம ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பல்ஸ் மோட்லேயே போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது, மசாலா வாசம் வருது. வாங்க டீ போடலாம். இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் இருக்கோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை மாதிரி ஈவன் பண்ணிங்க பாலையும். நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம மசாலா பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். கொதி வரட்டும். ரோஜாப்பூ இதழ் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது, நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசம் அடிக்குது. இந்த ஸ்டேஜில் டீத்தூள் எடுத்து வச்சுருக்கலாம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப போட்டுக்குங்க. சீனியும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதால் 2 அளவு தண்ணி எடுத்தோம். இதால் 1 அளவு பால் எடுத்தால் போதும். ஊற்றிக்கலாம். சில பேர் டீ வந்து கொஞ்சம் திக்கலாக குடிப்பாங்க, அப்படியே இருந்தால் 2 கிளாஸ் ஊற்றிங்க. சில பேர் வந்து தண்ணியாக குடிப்பாங்க, அவங்க வந்து 1 கிளாஸ் சேர்த்தா போதும். 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் பால். தண்ணியாக வேணுண்டா, ரொம்ப திக்கலாக வேணுண்டா 2 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் பால் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. பால் பச்சை வாசனை போகணும். நீங்கள் காய்ச்சி வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வாசம் வருது. டீயை வடிகட்டிக்கிங்க.
மசாலா டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு ஆனால் பிடிக்காது இந்த ஸ்மெல்லு. நம்மளுக்கு இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட்டில் இது கொடுக்குறது ரொம்ப நல்லது. சளிக்கு, இந்த உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. வீட்டுக்கு வந்தால் நான் போட்டு தருவேன், வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிஸ்டர் சொல்ல மறந்துட்டேன் சிஸ்டர், இந்த பாருங்கள் டீ போட்டிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேண்டாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். வேறு சிஸ்டர் யாரும் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் போடுறேன். சமையலை பற்றி என்ன வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா சிஸ்டர்? ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்கள் கேட்டதுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.